டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சிஸ்டம் பேக்கப் அண்ட் ரெக்கவரி மேனேஜர். ஸோ ஒரு என்டையர் டேட்டா வேர் ஹவுஸ்க்கும் அது ஒரு பெரிய சிஸ்டம்ங்கிறதுனாலையும் சரி, காம்பினேஷன் ஆஃப் நிறைய ஹார்ட்வேர் நிறைய லெவல் ஆஃப் சாஃப்ட்வேருங்கிறதுனாலையும் சரி, ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஃபெயிலியர் நடக்கலாம், டிசாஸ்டர் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பேக்கப் இருக்கணும். ஒரு பேக்கப்பில் அது நிறையா இருக்கணும். அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்கப் அடுத்த ஸ்லைடில் நான் சொல்கிறேன். பட் அந்த பேக்கப்பை வச்சு நம்ம டேட்டாவை ரெக்கவர் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அந்த வேலையை பார்க்குறது தான் பேக்கப் அண்ட் ரெக்கவரி மேனேஜர். ஸோ இந்த சிஸ்டம் பேக்கப் அண்ட் ரெக்கவரி மேனேஜருடைய முக்கியமான ரோல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதோடைய மெயின் ரோல் வந்து பேக்கப் தான். அந்த பேக்கப்பை வந்து வெவ்வேறு வகையாக எடுக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா பேக்கப். அந்த டேட்டா வேர் ஹவுஸில் இருக்க டேட்டாவை மட்டும் ப்ராப்பராக ஒரு காப்பியாக எடுத்து வைக்கும் தேவைங்கிறப்ப. ஒரு எய்தர் மேனுவலாவோ இல்லை ஆட்டோமேட்டடாவோ எடுத்து வைக்கும். அது வந்து ஜஸ்ட் டேட்டா மட்டும், அந்த டேட்டா பேஸில் இருக்க டேட்டா மட்டும். அடுத்தது ஃபுல் பேக்கப். ஃபுல் பேக்கப்புங்கிறது வந்து என்டையர் டேட்டா பேஸ் ப்ளஸ் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் அது இதுன்னு எல்லாம் ஒரு மொத்த சிஸ்டத்தையும் ஒரு பேக்கப் எடுத்து வைக்கிற மாதிரி, அது ஃபுல் பேக்கப். அடுத்தது இன்க்ரிமெண்டல் பேக்கப். இப்போ இன்க்ரிமெண்டல் பேக்கப் அப்படின்னா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டேபிளை மட்டும் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். டேபிளில் வந்து 20 ரோஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சின்ன வேல்யூவில் சொல்கிறேன். 20 ரோஸ் இருக்குது, இன்றைக்கி ஒரு பேக்கப் எடுக்கிறோம். நாளைக்கு பேக்கப் எடுக்கும்போது 21 ரோஸ் இருக்குது அப்படின்னா, அந்த 21 ரோஸையும் பேக்கப் எடுக்கக்கூடாது. நேற்று இருந்த 20 இல்லாமல் இன்றைக்கி புதுசாக என்ன ஆட் ஆகிருக்கோ அதை மட்டும் பேக்கப் எடுக்கணும். அதுக்கு பேர் இன்க்ரிமெண்டல் பேக்கப். ஸோ இது எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபுல் பேக்கப் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நடுவில் டெய்லி வந்து இன்க்ரிமெண்டல் பேக்கப் எடுப்பாங்க. அப்படின்னா என்ன ஆகும்னா, இன்க்ரிமெண்டல் பேக்கப் இருந்தாலே போதும், நம்ம அதாவது அந்த இன்க்ரிமெண்டல் பேக்கப் ஒன்றா ஜாயின் பண்ணோம்னாலே ஃபைனலாக நமக்கு என்டையர் பேக்கப் கிடச்சிரும். ப்ளஸ் அது ஒர்க் ஆகலைன்னா ஃபுல் பேக்கப், லேட்டஸ்ட்டு ஃபுல் பேக்கப் வச்சு ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன நமக்கு இந்த இடத்துல லாபம்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஃபுல் பேக்கப் எடுத்தோம்னா எவ்வளோ சைஸ் வரும்னு பாருங்கள். அதுக்கு பதிலாக இன்க்ரிமெண்டல் பேக்கப் மட்டும் வைக்கும்போது நம்ம ஸ்பேஸ் நிறையா மிச்சமாகும். அடுத்தது ஆட்டோமேட்டட் பேக்கப். அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ மந்த்லி ஒன்ஸ் ஆட்டோமேட்டட் பேக்கப் இல்லை வீக்லி ஒன்ஸு ஷெடியூல் பண்ணி வச்சுருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த குறிப்பிட்ட டைமில் அந்த பேக்கப் நடந்துடும். இது மெயின்லி பேக்கப் மேனேஜ்மெண்ட். அடுத்தது அந்த பேக்கப் அண்ட் ரெக்கவரி மேனேஜருடைய வேலை பேக்கப் எடுக்கிறதோட மட்டும் முடியாது. ஏதோ ஒரு ஃபெயிலியர் நடக்கும்போது அதை நம்ம ரெக்கவர் பண்ணணும். அந்த ரெக்கவரியில் வந்து சில டைப்ஸ் இருக்குது. பாயிண்ட் இன் டைம் ரெக்கவரி. லாஸ்ட் டியூஸ்டே மத்தியானம் ஆஃப்டர்நூன் இந்த டைமில் இருந்த அது வரைக்கும் இருந்த ஸ்னாப்ஷாட்னா அந்த டேட்டாவுடைய ஒரு காப்பின்னு வச்சுக்கோங்க. அந்த காப்பி அந்த பாயிண்டில் இருந்த டேட்டாவை அப்படியே ரீஸ்டோர் பண்ணி கொடுங்கிறது வந்து பாயிண்ட் இன் டைம். அடுத்து டிசாஸ்டர் ரெக்கவரிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு சைபர் அட்டாக் நடக்குது, ஏதோ ஒரு ஹார்ட்வேர் ஃபெயிலியர் நடக்குதுன்னா அந்த இடத்துல வந்து நம்மகிட்ட எந்த டேட்டாவும் கிடைக்காது. ஸோ ஃபுல் பேக்கப் அப்படியே ரெக்கவர் பண்ணணும். அடுத்தது டிரான்சாக்ஷன் ரெக்கவரி. ஸோ ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்ட டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆகும். அந்த ஃபெயிலியர் டிரான்சாக்ஷனை வந்து ப்ராப்பராக ரெக்கவர் பண்ணி அதை மறுபடியும் அந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி ரெக்கவரி டைப்ஸ் இருக்குது. அடுத்தது இந்த பேக்கப் அண்ட் ரெக்கவரி நடக்கும்போது தேவையான இடத்துல அலர்ட்ஸ் நடக்கணும், தேவையான இடத்துல லாக்ஸ் சர்வரில் ஸ்டோர் ஆகணும். இதெல்லாம் மானிட்டரிங் அண்ட் அலர்ட்ஸ் பேக்கப் அண்ட் ரெக்கவரி மேனேஜருடைய இன்னொரு வேலை. ஸோ பேக்கப் நடக்கும்போது பேக்கப் கரெக்டாக நடக்குது, நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் லாக்ஸ் ஸ்டோர் ஆகுது. ஃபெயிலியர் ஆகுதுன்னா கரெக்டாக ப்ராப்பராக அந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஒரு இமெயிலோ இல்லை ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் போகிறது, இந்த மாதிரி மானிட்டரிங் அண்ட் அலர்ட்ஸும் இதோடைய முக்கியமான வேலை. அடுத்தது வெர்ஷன் கண்ட்ரோல். ஸோ இன்க்ரிமெண்டல் பேக்கப்பாக இருக்கட்டும் இல்லை ஃபுல் பேக்கப்பாக இருக்கட்டும், ஒவ்வொரு பேக்கப்பும் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு வெர்ஷன் இருக்கும். நேற்று எடுத்த பேக்கப் V1ன்னா இன்றைக்கி V2 எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படிங்கும்போது லேட்டஸ்ட் வெர்ஷனை சிஸ்டம் வந்து ரெக்கவர் பண்ணிக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும். ஸோ அந்த மாதிரி வெர்ஷன் கண்ட்ரோல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ஸ்டோரேஜ் ஆப்டிமைசேஷன். நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு என்டையர் சிஸ்டம், இப்போ என்டையர் வேர் ஹவுஸோடைய டேட்டா வந்து ஒரு 1 TBன்னு வச்சுங்க. சும்மா சின்ன ஸ்கேலில் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். 1 TB இருக்குன்னா நான் ஒரு வாரத்துக்கு டெய்லி பேக்கப் எடுத்தேன்னு வச்சுங்களேன், 7 TB வந்துடும் ஒரே வாரத்தில். நம்மளோட மொத்த சர்வர் சைஸ் எவ்வளவோ அதுக்கு அது மாதிரி 7 தடவை வந்துடும் ஒரே வாரத்தில். ஸோ அப்போ பேக்கப்பும் வந்து எக்ஸிஸ்டிங் டேட்டா சைஸே இருந்துச்சுன்னா நம்மளால் அதை பேக்கப்பை ப்ராப்பராக பண்ண முடியாது, ஸ்பேஸ் பத்தாது. அப்போ அதுக்கு உண்டான அளவுக்கு தேவையான இடங்களில் கம்ப்ரெஸ் பண்ணி அவுட்டேட்டட் பழைய பேக்கப்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டே வரலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து டெய்லி பேக்கப்பே போடுறோன்னு வச்சுங்களேன், 30 நாள் தாண்டும் போது கடைசி பேக்கப் எது, அது கடைசி பேக்கப்னால் ஃபஸ்ட்டு எடுத்த மந்த்து 1ஆம் தேதி எடுத்த பேக்கப் வந்து 30ஆம் தேதி டெலிட் ஆகும். அடுத்த மாதம் 1ஆம் தேதி வந்து 2ஆம் தேதி எடுத்த பேக்கப் டெலிட், அந்த மாதிரி கடைசி ஓல்டஸ்ட்டு பேக்கப்பை டெலிட் பண்ணிக்கிட்டே வர நம்மக்கிட்ட ஒரே நேரத்தில் எப்போ எடுத்து பார்த்தாலும் கடைசி 30 டேட்டுக்கு உண்டான பேக்கப் மட்டும் கிடைக்கும். இந்த மாதிரிலாம் வந்து ஸ்டோரேஜை வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம்.
அடுத்தது டேட்டா இன்டெகிரிட்டி வெரிஃபிகேஷன். ஸோ எடுத்த பேக்கப் வந்து கரெக்டாக நமக்கு வந்து ரீஸ்டோர் ஆகணும், அதில் எந்த பிரச்சனையும் இருக்கணும். ரீஸ்டோர் ஆன டேட்டா வந்து ரிலையபிள், அதே மாதிரி என்ன சொல்கிறது, கரெக்டான டேட்டாவாக இருக்கணும், வேலிட் டேட்டாவாக இருக்கணும். அந்த டைமில் சிஸ்டமில் என்ன டேட்டா இருந்துச்சோ அந்த டேட்டா வரணும், அதில் எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து டேட்டா இன்டெகிரிட்டி. ஸோ பேக்கப் எடுத்தோம், அதை ரீஸ்டோர் பண்ணும்போது டேட்டா மாறி போச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்படி மாறாமல் அந்த பேக்கப் எடுக்கும்போது என்ன இருந்துச்சோ அதே டேட்டா ரீஸ்டோர் பண்ணும்போது கிடைக்கணும். அது டேட்டா இன்டெகிரிட்டி வெரிஃபிகேஷன். அடுத்தது ஒரு பேக்கப்புங்கிறது வந்து ஒரு ஃபிசிக்கல் லொக்கேஷனில் மட்டும் இல்லாமல் மல்டிபிள் ஃபிசிக்கல் லொக்கேஷனில் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த ஃபிசிக்கலாக ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அந்த இடத்துல டேட்டா பேக்கப் மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம இன்னொரு லொக்கேஷனில் இருக்க பேக்கப் எடுத்து நம்ம ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ அது டேட்டா ரெப்ளிகேஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ரோல்ஸ் மூலிமா நமக்கு என்னென்ன லாபங்கள் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா வேர் ஹவுஸில் இருக்கிற டேட்டா வந்து மிஸ் ஆகாது, நம்ம அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு டவுன் டைம் நடக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு ஃபெயிலியர் நடக்குது அப்படின்னா டவுன் டைமை குறைச்சிட்டு குயிக்காக மறுபடியும் அப் பண்ணுறது மூலிமா பிஸ்னஸ் கண்டினியூட்டி நடக்குது. ஸோ அதாவது என்னென்னா, ஏதோ ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க யூசர் வந்து ஒரு 2 நாள் லேட் ஆகுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு ஓகே இந்த சர்வீஸ் சரியில்லைன்னு வேறு ஒரு சர்வீஸ் கிட்ட போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல நமக்கு பிஸ்னஸ் கண்டினியூட்டி போயிடுச்சு. டவுன் டைமை குறைச்சி ரொம்ப மினிமல் டைமில் கொடுக்கும்போது எப்போயோ ஒரு தடவை ஃபெயிலியர் நடக்கிறது சகஜம். ஆனால் அந்த டவுன் டைமை குறைக்கணும். அப்படி குறைக்கும் போது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து அந்த பிஸ்னஸ் அந்த சர்வீஸை யூஸ் பண்ணுற யூசர்ஸ் வந்து வெயிட் பண்ணி மறுபடியும் அதை யூஸ் பண்ண விடணும், நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். அதுதான் பிஸ்னஸ் கண்டினியூட்டி. அடுத்தது சப்போர்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்னாப்ஷாட்ஸ், அதாவது ஸ்னாப்ஷாட்ஸ்னால் பேக்கப்புடைய பேர் சொல்லுவாங்க. இந்த பேக்கப் டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கப் டேட்டாவெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ரெகுலேட் பண்ணி ஒரு சில பாடிஸ் வந்து அந்த ரெகுலேஷனுக்குன்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. இந்த ரெகுலேஷன் படி இந்த பேக்கப் ப்ராப்பராக நடக்குதுன்னு அவங்க சர்டிஃபைலாம் பண்ணுவாங்க. ஒரு சில இதில் ஹிப்பா கம்ப்ளைண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, வார்ம் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி வந்து வார்ம் கம்ப்ளைண்ட்ஸ்னால் ரைட் ஒன்ஸ் ரீட் மெனி டைம்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேக்கப் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக ஒரு ஹை லெவல் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்ஸை ஃபாலோ பண்ணி எடுக்கப்படணும். அப்படிங்கும்போது யூசருக்கு வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேரண்டியாக இருக்கும். அடுத்தது வந்து இதெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது எந்த ஒரு ஃபெயிலியரை பற்றியும் அட்மினாக இருக்கட்டும் இல்லை யூஸராக இருக்கட்டும் கவலைப்பட தேவையில்லை. இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்பில் இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.